ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நாம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கூட்டிக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதோடு கூட என்ன வேண்டும் சொன்னாரு? தைரியம் வேண்டும். தைரியம் இருந்தால் மாத்திரம் போதாது, ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால் மாத்திரம் போதாது, இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் இருந்தால் மாத்திரம் போதாது, பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால் மாத்திரம் போதாது, அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் மாத்திரம் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். இவைகளை கூட்டி வணங்கினால் இல்லையா, அவர்கள் எப்படி இருப்பாங்க? வேதம் சொல்லுகிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவர் சொல்றார். வீண் கிறிஸ்துவ வாழ்க்கை வீணா போகாது. ஆமா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உன் கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா மாறிவிடும். அதான் அவர் சொல்றாரு, இவைகள் இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணர் இல்லையா, வீணா போன மாட்டேன், கனியாற்றவளுமாய் இருக்க ஒட்டாது. இவங்க இல்லாதவன் யாருன்னா கண் சொருகி போன கூடனுக்கு சமமாய் மாறிவிடுவான். ஆமா, ஆகியதான் இந்த நாட்களில் ஆவியானவர் நமக்கு இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். போன வாரம் வாசித்தோம், ஞானம் இருக்க வேண்டும் இல்லையா, ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தும் போது பாருங்க, நம்ம இம்மையிலும் மறுமையிலும் இல்லையா வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். நான் உங்களுக்கு போன வாரம் பல காரியம் சொல்லி கொடுத்திருக்கிறேன் இல்லையா, அதை ஜெபம் பண்ணி நீங்க செயல்படுத்துறீங்கன்னா இல்லையா, இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இல்லையா, நீ என்ன வேலை செய்யறியோ, என்ன பிசினஸ் பண்றியோ, நீ என்ன காரியம் செய்யறியோ, நீ எதை செய்தாலும் அவர் தம்முடைய ஞானத்தை கொடுத்து அதுல உன்னை சிறந்திருக்க ஆண்டு உனக்கு உதவி செய்வார். ஆமென். சாரி, நிறைய காரியம் ஞானத்தில் நிறைய காரியம் பேசலாம், எனக்கு நேரம் இல்லாதனால நான் அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். இச்சை அடக்கம் முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு காரியம். கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நாம் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறியீர்களா? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும். கடைசி நாட்களிலே
ஜனங்கள் எப்படி போய் விடுவார்களாம்? இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் மாறி விடுவார்கள். இன்னைக்கு உலகத்தில் அதான் நடக்குது இல்லையா? இச்சை அடக்கம் என்ற அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அது அல்லது ஐம்புலங்களையும் அடக்குவது, தன்னடக்கம் இன்னைக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு உலகத்தில் பாருங்க பாவம் பெருகி கொண்டே போகிறது. அல்லேலூயா. ஆமா, காரணம் என்ன? இச்சை அடக்கம் இல்லை. இந்த இச்சை அடக்கம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே எக்ராடியா, எக்ராடியா என்று போட்டிருக்கு. அதுல ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது இன்னொரு இடத்துல டெம்பரன்ஸ், டெம்பரன்ஸ் என்ற வார்த்தைக்கு தன்னடக்கம் என்று போட்டிருக்கு. கவனிங்க, உலகத்திலே கடைசி நாட்களிலே ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாமல் போய்விடுவார்கள். செல்ஃப் கண்ட்ரோல், தன்ன அடக்கம், ஐம்புலங்களையும் ஆண்டு கொள்வது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் விளைகிடும். ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, என்ன வயதா இருந்தாலும் சரி, கவனிங்க, தன் அடக்கம், அந்த இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா, டெம்பரன்ஸ், அது உங்க வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் என்று ஒருவர் தன் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள் வைப்பதையே குறிக்கிறது. இச்சை அடக்கம் என்றால் என்ன? ஒருவர் தன் ஆசைகளை, இச்சைகளை அடக்கி அதை கட்டுக்குள் வைப்பதுதான் இச்சை அடக்கம். இதைதான் ஞானி சொல்லுகிறார். தன் ஆவியை அடக்காத மனுஷன், 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல, மதில் இடிந்த பாலான பட்டணத்தை போல் இருப்பான். யாரு? தன் ஆவியை அடக்காதவன். ஆமென். உங்களுக்கு ஒரு கதை சொன்னா விளங்க நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு பணிவிடை செய்ய ஒரு குரங்கை அவர் வளர்த்தார். குரங்கு விட்டா உங்களுக்கு தெரியாது, அது நல்லது. ஒரு முனிவர் ஒரு குரங்கை வளர்த்தார். அவருக்கு எல்லா விதத்திலுமே அவருக்கு அது நல்ல பணிவிடை செய்கிற ஒரு குரங்கா இருந்தது. பல ஆண்டுகள் அவரோடு கூடவே இருந்தது. ஒரு நாள் இந்த குரங்கு முனிவரை பாட்டு கேட்சா, ஐயா, உங்களுக்கு வயசாகி கொண்டே போகிறது, உங்களுக்கு பிறகு இல்லையா அடுத்த வாரிசு நான் தான், அதனால எனக்கு உங்களுடைய வரங்களை, உங்களுடைய எல்லா ஞான திருஷ்டிகள் எல்லாம் எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், அந்த வரங்களை தர வேண்டும் என்று அந்த முனிவரிடம் இந்த குரங்கு கேட்டுச்சான். ஓகே, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்க போனாங்க. அப்போ சொன்னாரா, ஏமா எப்பா குரங்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வச்சுருவேன், சிம்சோன். சிம்சோன் கரெக்டாக பேர் அதுக்கு. அவன் தான் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு ஆள். சிம்சோன், நீ கரையில் இரு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வர்றேன். ஆனால் நான் வர வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை பத்திரமா பார்த்துக்கோ, வாழைப்பழத்தை பத்திரமா பார்த்துக்கோ. நான் வந்த உடனே இதுக்கு போயிட்டு நான் உனக்கு வரம் கொடுத்துருவேன்னு சொன்னாரான். ரொம்ப சந்தோஷம் குரங்குக்கு. நல்ல மஞ்சள் வாழைப்பழம் பெருசாகுது. அவர் குளிக்க போயிட்டார். இப்போ இதுக்கு டெம்பரன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, இச்சை அடக்கம் இல்லை ஆரம்பிச்சு, செல்ஃப் கண்ட்ரோல் மீறுது. பழத்தை பார்க்குது, சாமியாரை பார்க்குது, பழத்தை பார்க்குது, சாமியாரை பார்க்குது. பழம் வாசனை வர மூக்க தொலைக்குது வர இல்லையா, சோத்திரம். சரி ஐயா, இதை சாப்பிட வேணான்னு சொன்னாரு இல்லையா, மோந்து பார்க்க நான் சொன்னேன்னு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, சாமியார் வரலை. இன்னும் டெம்பரன்ஸ் ஆகுது, செல்ஃப் கண்ட்ரோல் மீறுது, இச்சை அடக்கம் தன்னடக்கம் எல்லாம் காலி ஆகுது இல்லையா, ஸ்தோத்திரம். சரி ஐயா சாப்பிட வேணான்னு சொன்னார் இல்லையா, தோலை உரிக்க வேணான்னு சொன்னார்னா கொஞ்சம் தோலை உரிச்சுதான். சரி தோலை வச்சு வெள்ளை வெள்ளையேன்னு படம் தெரியுது, வாசனை புடிங்கன்னு வருது, தோத்திரம். இது மாதிரி தான் டெம்பரேச்சர் வருது நமக்கு. சரி அவரும் மெனக்கெட்டு அவரும் உட்கார்ந்து என்ன பண்றாரு, குடிச்சுன்னு இருக்கிறாரு. சரி ஐயா இது சாப்பிட வேணாம்னு சொன்னார் இல்லையா, தோலை சாப்பிட வேணும். சரி ஒவ்வொரு தோலா சாப்பிட ஆரம்பிச்சுதான், ஒவ்வொரு தோலா சாப்பிட. இன்னும் சாமியார் வரல, தோத்திரம். இதால முடியல, சாமியார் வந்தாரு.
என்னப்பா போலாமா? எங்கடா பணம் குத்துனேன்? சாரி சாமியார, அது வாசனை என்னை தூக்கிடுச்சு, அந்த வாசனை என்னால் தாங்க முடியல இல்லையா? ஆமாம், நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன், என்னால் முடியல, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் சாமியாருன்னா. சரி, இப்போ உனக்கு வரம் கிடையாது, இன்னும் உனக்கு இந்த இந்த ஐம்பொருள் அடக்கி ஆடுற சக்தி வரலை இல்லையா? உன் செல்ஃப் கண்ட்ரோல் வரலை இல்லையா? தன்னடக்கம் இன்னும் வரலை. தன்னடக்கம் வர வரைக்கும் இன்னும் பண்ணு, இன்னொரு 10 வருஷம் கூட என்ன பண்ணு, வண்டி ஓட்டுன்றான். ஆமாம், புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்க, பழத்தை கையில் வச்சுக்கின்னு இல்லையா? ஆண்டு சொல்கிறேன், எப்போ இதை சாப்பிட்டா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமாம், ஒரு பக்கம் ஆசீர்வாதம் தேவைப்படுது, இந்த பக்கம் படம் வர நிற்குது இல்லையா? டிவியில் நல்ல படம் வருது, செல்ஃபோனில் நல்ல படம் வருது இல்லையா? அந்த கம்ப்யூட்டர் நல்ல படம் வருது, சினிமா நல்ல படம் ஓடுது இல்லையா? சோத்திரம், பக்கத்தில் நல்ல எங்கள் குடும்பம் வந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் நல்ல குடும்பம் வந்திருக்கிறாங்க, பார்க்க தோணுது, ஜன்னத்தம் தான் அந்த குடும்பம் தான் தெரியுது இல்லையா? கண்ட்ரோல் பண்ண முடியல. கோயில் வந்தால் பாச இச்சாரகம் வேறுன்னு சொல்கிறாரு இல்லையா? நம்மளால் இருக்க முடியல. எவ்வளோ போராட்டம் இங்கே இருக்கிற எல்லாரும். மிகவனிங்க, நான் வயசாகிட்டு சொன்னா உனக்கும் போராட்டம் உண்டு. கவனிங்க, உன் சரீரத்தில் மாம்சம் ஆத்மா இருக்கிற வரைக்கும் நீ இந்த பாவங்களோடு இந்த இச்சை அடக்கத்தோடு நீ போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். எப்போ வெற்றி பெறுகிறாயோ அன்னைக்கு தான் கர்த்தர் வாழ்க்கையில் பிளஸ் பண்ணுவார். ஏன்னா இது ஒரு கனி கனி கனி. இச்சை அடக்கம் என்பது ஆவிங்கள்ல கடைசி கனி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அன்புல ஆரம்பிச்ச ஆண்டவர் கடைசியில இச்சை அடக்கத்தில் கொண்டு நிறுத்திருக்கிறார். 9வது கனி இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், தன் ஆவியை அடக்குவது. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய பேரால தங்களுடைய ஆவியை அடக்க முடியல இல்லையா? ஆசையை அடக்க முடியல, அவங்க சரீரத்தில் உண்டாகிற உணர்வுகளை அடக்க முடியல. ஆகையால தவறுகிறார்கள், தவறி விடுகிறார்கள். ஆகையால் தான் உலகத்தில் பாவம் பெருகி இருக்கிறது, வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமா, இன்னைக்கு இயேசுக்கு என்ன காரணம்? தீராத வியாதி வரதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தான் காரணம். ஹல்லேலூயா. ஆமா, ஆனா தேவனுடைய பிள்ளையாகி நாம், நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் கவனிங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற எல்லா விதமான இந்த இச்சைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சரியாக தேவனுடைய வழியில் ஓடுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தி எல்லாருக்குமே பொருந்தும், எனக்கும் சேர்த்துதான். எனக்கும் இச்சை அடக்கம் அவசியம், எனக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம். நானும் ஆவியை அடக்கி ஆள வேண்டும், நானும் தன்னடக்கமா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா தகுதி இல்லை. கண்ட்ரோல். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வர வேண்டும். ஆமா, 2 சாமியாரு அரமணி ஆசிரமம் போனாங்களாம். ஒன்னு பெரிய சாமி, ஒன்னு சின்ன. அவங்க ஆற்றை தான் கடக்கணும். அங்க ஒரு அம்மா நின்று முதல்ல பெரியசாமி இறங்குச்சு. அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, ஐயா என் நீச்சல் தெரியாது, என்னை அக்கறையை கொண்டு சேருங்கன்னு. நான் சாமியாரு, பொம்பளை நான் தூக்குவதா, பொம்பளையை தொடுவதா? நோ 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 நோ, எக்கண்ணா கெட்டு போ, என் விரதம் கெட்டு போகும் சொல்லி பெரியசாமி இறங்கி போயிடுச்சு. சின்ன சாமி இறங்குச்சு. அப்போ அந்த அம்மா, ஐயா பெரியசாமி தான் என்ன ஏமாத்திடுச்சு, நீங்களாவது என்னை கொண்டு போய் விடுங்களேன்னு சொல்லி ரொம்ப கதறி கேட்டுச்சு. பார்த்தான், பாவம் பொம்பளை, சரி மேலே தூக்கி வச்சுன்னு கொண்டு போய் சேர்த்துட்டான். பெரியசாமி திட்டினே போகுது இல்லையா? இவெல்லாம் வாழ்க்கை உருப்பட வேணாம், இவெல்லாம் என் சாமியார் வேலை வேண்டாம், அப்படி இப்படி பெரியசாமி திட்டினே போகுது. அங்க ஆசிரமம் போன பிறகு கூட அவனை பார்த்து திட்டுது. சொன்னா, சாமி நான் அவளை கரையிலே விட்டு வந்தேன் சாமி, இப்போ நீ தான் தூக்கி வந்துக்கிற அவளை, நான் அவளை கரையிலே விட்டுட்டேன், ஏதோ உதவி கேட்டால் தூக்கி வந்தேன், இறக்கி விட்டேன், நான் அவள் தான் ஃபினிஷ். எனக்கு இப்போ அவன் மேலே எந்த எண்ணம் கிடையாது, எந்த ஆசையும் இல்லை இல்லையா? இதில் இப்போ நீ தான் நம்ம அவளை தூக்கினேன். ஆசிரமத்தை வந்து என்ன பண்ற, இன்னும் அவள் கொடி வச்சு நிற்கிறேன். செல்ஃப் கண்ட்ரோல். பெரிய சாமிக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, சின்ன சாமிக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஆமென். எல்லா சாமிக்கும் கண்ட்ரோல் வரணும். ஆமா, பொம்பளை சாமியா இருந்தாலும் சரி, ஆம்பளை சாமியா இருந்தாலும் சரி, எல்லா சாமியும் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம்.
ஏன்னா உங்களை தள்ளுவதற்காக பிசாசானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல இச்சை அடக்கம் இல்லாதனால தான் பாருங்க இல்லையா, இன்னைக்கு பலவிதமான அழிவுக்கு காரணமே இச்சை அடக்கமா என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நோவா காலத்து ஜனங்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணம் இச்சை அடக்கம் இல்லாமை. அவர்கள் பெண் கொடுத்து குடித்து புசித்து ஜலப்பல்லை வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணராத 100 வருஷம் பேச மாட்டார் அவர் நோவா. ஆனா உணர்வு கிடையாது, அடிக்கப்பட்டு போனாங்க. ஹல்லேலூயா. பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள். சாப்பாட்டில் கூட இச்சை அடக்கம் அவசியம். சாப்பாட்டில் கூட இச்சை அடக்கம் அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றாரு, உண்ணுதல், உறங்குதல், வேடிக்கை நிகழ்ச்சியில் கூட அந்த இச்சை அடக்கம் வரணும். ஆமென் சொல்லுங்க. நேரமாகிறது. நோவா காலத்து ஜனங்கள் வாழ்க்கையில இச்சை அடக்கம் இல்லாதனால்தான் முழு உலகத்தையும் கர்த்தர் அழித்தார். லோத்து காலத்து சோதோம் கொமோரா ஜனங்கள் ஹோமோசெக்ஸ், ஆணோடு ஆண் சேர்வது, பெண்ணோடு பெண் சேர்வு போன்ற அந்த கொடிய பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தபடினாலதான் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் கவிழ்த்து போட்டு விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இது தேவன் விரும்பாத காரியம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அப்படி நினைச்சா நிறைய ஆதாமை உருவாக்கி இருக்கலாமே. இல்ல, ஆதாம் தனியா இருப்பது நல்லதால் தான் ஏற்ற துணையாகி ஏவாளை உண்டாக்கினார். ஆமென். இல்லைன்னா அவரு ஒரு சேர்க்கையை அலோ பண்ணியிருந்தா ஆதாம்களை உருவாக்கி இருப்பார், ஏவாளை உருவாக்கி இருப்பார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இச்சை அடக்கம் இல்லாதபடினால பாருங்க ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை கவிழ்த்து போட்டு விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. பெர்னார்ட் பிளெஸிங் அவருடைய அம்மா யார் தெரியுமா? என் தாய் ஒரு விபச்சாரின்னு சொல்லுகிறார். அவர் என் தாய் ஒரு விபச்சாரி. காரணம் இச்சை அடக்கம் இல்லாதபடினாலதான் இல்லையா இப்படிப்பட்ட தவறான பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணமா இல்லையா? நிறைய பிள்ளைகள் பெற்று ஏன் ரோட்ல போடுறாங்க, செட்ல போட்டு போயிடுறாங்கன்னா இல்லையா, தவறான முறையிலே இச்சை அடக்கம் இல்லாமல் தவறான முறையிலே பழகி அது நிமித்தம் வருகிற இந்த பாதிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம தான் குழந்தைய செடியிலையும் இதிலையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. தவறான காரியத்தையும் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எப்ப நீங்க எதிர்ப்பாளோடு பேசும் போதெல்லாம் இல்லையா, ஆதாமுக்கு 6 அடியும் ஏவாளுக்கு 7 அடியும் இருக்க வேண்டும் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆமா, தொட அனுமதிக்க கூடாது, டச் பண்ண அனுமதிக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் ஞானமா நடக்க வேண்டும் இல்லையா? தோல் மேல் தோல் போடுறது, கை மேல் கை போடுறது, அப்பாவா இருந்தாலும் சரி ஞானமா இருக்க வேண்டும். அப்பாவுக்கும் உணர்வுகள் உண்டு. பெண்ணா இருந்தாலும் சரி ஆனாலும் சரி கவனிங்க, டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்பா அம்மாருக்கு புத்தி சொல்லணும் இல்லம்மா இல்லையா? ஆமா, இப்படி இப்படி கால் போட்டு உட்காரு. ஆமென். ஹல்லேலூயா. நாமே நம்முடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, உணர்வு தான், இச்சை தான், பாவம் தான். ஆமென். தவறு செய்யாதீங்க. ஆமென் சொல்லுங்க. என் பொண்ணு தானே, என் பொண்டாட்டி தானே இல்லையா, என் புள்ள தானே, எல்லாம் உன் புள்ளதான். ஆனா பிசாசுக்கு உன் புள்ள உன் பொண்ணுன்னு தெரியாது இல்லையா? அவன் தூண்டி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். ஞானமா இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு முன்பாக உறவு வைத்துக் கொள்ளுதல், திருமணத்துக்கு முன்பாக இல்லையா தவறாம பழகுதல் எல்லாம் இச்சை அடக்கம் இல்லாதபடியால் தான் இன்னைக்கு வருகிறது. உன்னுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் காலி ஆயிடும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது இல்லையா? ஒரு பையனோட பழகிட்டு இன்னத்தோட வாழ்க்கை நடத்த உன்னால் முடியாது. அதனால்தான் இல்லையா தேவன் உனக்கு நியமிக்கிற நாள் வரைக்கும் இல்லையா நீ இச்சை அடக்கமா இருந்து இல்லையா பிறர் முகம் பாராமல் ஆமென் தேவனுக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பயப்படுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, புத்தி ஈனமா நான் பேச நினைக்காதீங்க. வாசிமா 11:1. 2 கொரிந்தியர் 11:1.
என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. தம்பி தங்கச்சி கவனிமா, ஆண்டவர் இயேசு சபை உங்களை கற்புள்ள கன்னிகையாக எதிர்பார்த்திருக்கிறது. நீ கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகாலம் போனாலும் சரி, நீங்கள் தேவனுடைய பார்வையில் கற்புள்ள கன்னிகை. நீ ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லையா, நீங்கள் உண்மையாக வாழும்போது தேவனுக்கு கற்புள்ள கன்னிகை நீங்கள். ஆமா, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. ஆமா, எஸ். உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் கவனிங்க, ஆகிலும் சர்ப்பம் கவனிங்க, யார் தெரியுமா? பழைய பாம்பு, ஆதாம் ஏவாளை ஏமாற்றினவன் இல்லையா, போத்திபாருக்கு இல்லையா சப்போர்ட் பண்ணினவன், போத்திபாரின் மனைவிக்கு இல்லையா சாதகமா இருந்தவன், தெளிலாளுக்கு இல்லையா போதனை செய்தவன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே கவனிங்க, இதான் புரிஞ்சுங்க, தான் ஞானம் தந்திரம். அவன் தந்திரத்தை புரிந்து கொள்ள உனக்கு தேவ ஞானம் அவசியம். ஹல்லேலூயா. எவன் பள்ளிச்சான் சரி, பிரைஸ் லார்ட் அண்ணா, பிரைஸ் லார்ட் அக்கா, தங்கச்சி, தோத்திரம் போயிட்டு வாமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க பேசுற மாசம் உங்களுக்கு வயசு 60 இல்லையா, காடு வாவாந்து வீடு போப்போன்னு சொல்லுது. நாங்கள் துடிப்புள்ள வாலிபர்கள், நம்ம துடிப்புள்ள இளஞ்சிகள் எல்லாருக்கும் ஒரே தான். பாம்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீ துடிப்புள்ள இளைஞன் பாம்பு சரி உனக்கு சப்போர்ட் பண்ணுமா? கவனிங்க, அவன் வேலையே உன்னை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற ஒன்றுத்துக்கு வர மாட்டான். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை இயேசு விட்டு கட் பண்ணணும், உன்னை அழிக்கணும், உன்னை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்தணும், அவ்வளவுதான். ஆமென். அது பிசாசு உனக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லி இறங்கிடாத, உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது. ஆமா, சரிம்மா வாசி. ஏவாளை வஞ்சித்தது போல, அந்த சர்ப்பம் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய தங்கச்சி கவனிப்பா, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை விட்டு விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எந்த காலத்துல 2000 ஆண்டு முன்னாடி சொல்றாரு. அப்பவே பயப்படுறாரு. தம்பி தங்கச்சி சகோதரியே கவனிங்க, நமக்கு சோதனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. உனக்கு வீட்டில் சோதனை இருக்குது, வேலை செய்கிற இடத்துல சோதனை இருக்குது இல்லையா, உன் ஃபோனில் சோதனை இருக்குது, உன்னுடைய கம்ப்யூட்டர் சோதனை இருக்கிறது இல்லையா, எல்லா இடத்துலையுமே உனக்கு கண்ணிகளை அவன் வைத்திருக்கிறான். கவனிங்க, பிசாசு கண்ணிகளை வைத்திருக்கிறான். அதுதான் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்றது. ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன், என் கூட வாங்கப்பா, இந்த நாளில் எல்லா கண்ணிகளுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொன்னா, கர்த்தர் கிருபையாம் கூட இருந்து உனக்கு வருகிற பிசாசு கண்ணிகளை எல்லாம் அவர் தகர்த்து போட்டு உனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். இல்லைன்னா பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுற மாதிரி நெடுக போய் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆமென், ஹல்லேலூயா. அதுவும் கிறிஸ்தவனாவே நான் சொன்னேன், பிசாசு இன்னும் மேலே கொஞ்சம் ஆசை வந்துடும். ஏன்னா ஒண்ணுதான் முதல்ல கவுக்கணும். ஆமென். கோயிலுக்கு போறல, சிவம் பண்றல, பைபிள் வாசிக்கல, வாடா மகனை உனக்கு வைக்கிறோம் வா. அங்க ஒரு தொழிலாளி வச்சிருப்பான். சார் நீங்க நல்லா வேலை செய்றீங்க சார். மேடம் நீங்க நல்லா வேலை செய்றீங்க மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். அப்படியாம்மா, தேங்க்ஸ். அப்படியா, நான் அழகா இருக்குன்னா என் புருஷன் சொல்ல மாட்டானே. வச்சான ஒரு கண்ணி, மேடம் சாரி சூப்பர், பிரதர் உங்க பேண்ட் சூப்பர், ரெண்டாவது கண்ணி. இப்படியே வச்சு 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 கவுத்துட்டான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா, ஏன்னா அங்க கண்ணி காத்திருக்கு. கண்ணினா இல்லையா, ரெண்டு சொல்லி கண்ணி இல்ல, 3 சொல்லி கண்ணினா
வலை வலை. இந்த இந்த அமாவாசை நாட்கள் இந்த கண்ணி வச்சு இந்த எலி முயலாம் பிடிப்பாங்களே, வலை வலை. ஆமா இல்லையா? வலைத்தளம் போடுறாங்க. இது பேர் என்ன? நம்ம இன்டர்நெட் பேர் என்ன? வலை. வலைத்தளம். ஆமென். அது கண்ணி. உனக்கு ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணினா உன்னை வலைத்தளம் பிடித்து விடும். ஆமென். ஒரு half an hour டிக்கெட்டை போட்டுடணும். இல்லைன்னா நீ 24 hours அந்த வலைத்தளம் இருந்தனா அது பேரே வலைத்தளம் கெட்டியா பிடிச்சிடும். ஆமென். பி கேர்ஃபுல். இச்சை அடக்கமாயிருங்கள். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும். அவன் செய்யலையா பாஸ்டர்? பாரு, அந்த சர்ச்சை போறவன் போன் வச்சிருக்கிறான், இந்த சர்ச்சை போறவன் போன் வச்சிருக்கிறான் இல்லையா? ஏப்பா அவனா எங்கன்னா வச்சு போனா தோத்துறோம். ஆனா உன்னை வைக்க வேணாம் ஆண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் நீ வலைத்தளத்தை மாட்டுவ? ஏதாவது மாட்டுவோம். அதுதான் சத்துரு போராட்டம். ஜாக்கிரதை. உனக்கு ஆண்டவர் ஏன் எச்சரிக்கிறனா, இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள்ள இச்சை அடக்க விடாம போயிடும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படி போயிடுவான். நோ 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 நோ. நீங்க எல்லாம் தேவனுடைய மனவாட்டிகள். பரலோகம் போய் சேரணும். ஹல்லேலூயா. பரலோக வாசல் திறக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போஸ்தலன் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை. அவருக்கு ஒரு போராட்டம் இருக்கு சொல்றாரு. எப்பா உங்களை மாதிரி ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கூட சொத்துக்கு எனக்கு நான் அதிகாரம் இல்லையா? போராட்டம் இருக்கா? போராட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா சொல்றாரு, என்னுடைய ஆசையும் என் மாம்ச இச்சையெல்லாம் நான் சிலுவையில் அறிஞ்சிட்டேன்ப்பா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. ஐயா தேவையில்லாத ஆசை வருதா, அது சிலுவையில் அறிஞ்சிரு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைந்துடுறப்பா. இதை மேற்கொள்ளக்கூடாது சாமி. ஒரு பாஸ்டர் டெய்லி காலையில் ஆண்டவரே நான் இன்னைக்கு சாகணும், நான் இன்னைக்கு சாகணும், நான் இன்னைக்கு சாகணும் ஜெபம் பண்ணுவாரான். எதுக்கு சாகணும்? பாவத்துக்கு சாகணும், இச்சைகளுக்கு சாகணும், ஆசை இச்சைகளுக்கு நான் சாகணும். ஆண்டவரே ஆமா. எப்பயாவது ஜெபம் பண்ணிக்க அது மாதிரிலாம் வாலி பிள்ளைங்க டெய்லி காலையிலப்பா இன்னைக்கு எல்லா பாவத்தையும் நான் சாகணும் ஆண்டவரே. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னை பசுத்தமாய் காத்துக்கொள்ளும், என்னை கற்புள்ள கன்னியாய் காத்துக்கொள்ளும். ஆமா. ஹல்லேலூயா. ரெபேக்கா கல்யாணம் ஆகும்போது சொல்றாங்க பையிலே, அவள் புருஷனை அறியாத கன்னியாய் இருந்தாள். ஆமா. எப்படியும் ரெபேக்காவுக்கு வயசு ஒரு 30 வயசு இருக்கலாம், ஒரு 35 வயசு இருக்கலாம். ஆடு மேய்க்கிற பொண்ணு, பல ஆண்களோடு பழகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா அவ தன்னை காத்து கொண்டா. ஹலோ. அவள் புருஷனை அறியாத கண்ணி என்று ஆவியானவர் அந்த வசனத்தை கொஞ்சம் நெருக்கி வச்சிருக்கிறார். அந்த பெண் மகா ரூபவதியும், அந்த பெண் மகா ரூபவதி புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அப்படின்னா மல்டி பியூட்டி, மகா ரூபவதி, உலக அழகின்னு சொல்லலாம். கவனிங்க, மகா ரூபவதி. நமக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆமா இல்லையா? தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தவறு பண்ணி விடுகிறோம், கற்பை பறிகொடுத்து விடுகிறோம் இல்லையா? நம்முடைய கற்பு ரொம்ப அவசியங்க. ஆனா தான் சரி பண்ண கற்பு அவசியம். ஹல்லேலூயா. அது உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு தவிர வேற யாருக்கு இந்த கற்பை நீ கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, கற்பு ரொம்ப அவசியம். கற்பிழந்தவள் நீ வாலிப வயசுல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதனுடைய முடிவு உனக்கு பின்னால பயங்கரமாய் காத்திருக்கிறது. தயவு செய்து ஆண்டு சொல்றாரு இல்லையா, உன் வாலிபத்தை காத்துக்கொள். அதான் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிபத்தை இல்லையா, உன் இளமையை காத்துக்கொள். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணக்கூடாது. பேச்சில நடக்கையில. 2 தீமோத்தேயு புத்தகம் 1 தீமோத்தேயு. உன் இளமையை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணவே கூடாது.
நீ வார்த்தையிலும் நடக்கையிலே அன்பிலே ஆவியிலே விசுவாசத்திலே கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இதே மாதிரி தான் இயேசு சொல்றாரு. இயேசு நமக்கு மாதிரியாக இருந்தார். ஆமா, எப்படி வாலி பிள்ளைகள், உன் இளமையை குறித்து ஒருத்தரும் நாஸ்டா பண்ணக்கூடாது. அதுவா வேணப்பா, வேற பொண்ணு பார்க்கலாம் விடுப்பா, இல்லையா, பேச்சு சரியில்லை, கான்டாக்ட் சரி கிடையாது, நடக்கு சரி கிடையாது, இல்லையா, அன்பு சரி கிடையாது. அன்புனா என்ன? ஆங்கிலத்தில் லவ், இங்கிலீஷில் லவ். ஹலோ, லவ் என்ற பேரில் நீ தவறு பண்ணக்கூடாது. நீ லவ் பண்ணா உனக்கு வர பொருஷன் தான் நீ லவ் பண்ணணும். ஆமா ஆமா, அது வரைக்கும் உன்னை என்ன பண்ணும்? கண்ட்ரோல், தன்னடக்கம், உன் ஆவியை அடக்கு. பிசாசு இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, இல்லையா, போ, இல்லை அவன் சொல்ற நோ 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 நோ. ஆமென். நம்ம இன்னைக்கு இயேசுநாதரை ஏன் உயர்த்தி பிடிக்க தெரியுமா? அவருடைய இளமையை, அவர் வயசு என்ன சாகும்போது 33 வயசு. அவர் குறித்து எல்லாம் சாட்சி சொல்றான். இவர் ஒரு நீதிமான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. அவரே சொல்றாரு, என்னிடத்திலே குற்றம் என்று யாரா சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு இயேசுநாதரை உயர்த்தி பிடிக்கிறோம்னா கவனிங்க, இல்லையா? ஆமா, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரே ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தெய்வம் நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு மட்டுமே. எல்லா கையத்தட்டுங்க பார்க்கலாம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் அவர் முன்பாய் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தெய்வம் குமாரன் இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னா பிசாசு நடுங்கும், இயேசு சொன்னா பில்லி சுனி ஆவிகள் நடுங்கும், இயேசு சொன்னா பாவம் நடுங்கும், இயேசு சொன்னா வியாதி நடுங்கும், இயேசு சொன்னா கொரோனா கூட நடுங்கும். இயேசுவின் நாமத்தில். ஆமா, ஏன்? தன்னடக்கம். ஹல்லேலூயா. ஆமா, தயவுசெய்து சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நம்ம யாரை சந்திக்க வரோம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படுத்த ராஜாதி ராஜாவை சந்திக்க வருகிறோம். அதனால ஒரு டிஷர்ட் ஒன்று தூக்கி மாட்டிக்கின்னு, இல்லையா, ஒரு கிஞ்சி போன பேண்ட்டை தூக்கி மாட்டிக்கின்னு, இல்லையா, ஒரு அழுக்கு பேண்ட்டை மாட்டிக்கின்னு, இல்லையா, ஒரு ரப்பர். நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு கூட, கோயிலுக்கு வரும்போது 10 ரூபாய் ரப்பர் ஷெப் மட்டும் நீ போட்டுன்னு வரணும். 10 ரூபாய் 20 ரூபாய் ரப்பர் ஷெப் தான் போட்டுன்னு வரணும். ஏன் பாஸ்டர்? அப்புறம் என் செருப்பு காணோம், உன் செருப்பு காணோம், பாஸ்டர் எழுதி கொடுங்க. இப்போ சொல்கிறேன், இந்த வாரத்துலேருந்து நீ இன்றைக்கி என்ன பண்ணணும், போயிட்டு 20 ரூபாய்க்கு ரப்பர் செருப்பு வாங்கிக்கணும். அதுதான் கோயிலுக்கு போட்டுன்னு வரணும். ஆமேன். செருப்பு தொலைஞ்சு போகிற பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் பாருங்க, இல்லையா? நீ மேனா மினிக்கு மாதிரின்னா வந்துச்சு அச்சு மூடுவான். அப்புறம் என்கிட்ட பாஸ்டர் செருப்பு காணும், பாஸ்டர் இப்போதான் பாஸ்டர் என் புதுசாக 500 கொடுத்து வாங்கி கொடுத்தான், 1000 அடிப்பான் பாஸ்டர். அவன் வீட்டு போனான். நான் சொல்கிறேன், அடியும் வாங்க மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன், போய் 20 ரூபீஸ் செருப்பு இருக்குது வாங்கிக்கோ, கோயிலுக்கு வரும்போது அது போட்டுன்னு வா. ஆமேன். நீ எங்கே விட்டாலும் பாரு, அது விட்ட இடத்துலையே தான் இருக்கும். உன்னை ரெண்டாவது உங்கள் செருப்பு தானான்னு பாருங்க. இதில் இச்சு அடக்கம் இருக்கணும். டெய்லி நான் பார்க்குறேன் 10 ஜதம் 20 ஜதம் இங்கே இருக்குது. அப்போ நீ வெறுங்காலம் போக மாட்டேன், யார் செருப்பே மாற்றி போட்டு போயிடுற. இச்சை அடக்கம் அவசியம். ஊரா மட்டும் சொத்து பாது நம்ம வேணாம். ஆனால் சொன்ன, பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாக, பிறனுடைய ஆடு மாட்டோட இச்சியாது இருப்பாயாக சொன்னாரா இல்லையா ஆண்டவரே? அப்ப ஏன் இச்சிக்கிறேன்? அடுத்த பொருள் நீ ஏன் இச்சிருக்கிற? இச்சிக்கூட என்ன என்ன சொல்ற புரியுதா? ஆமா, உங்க செருப்பான் பாருங்க, இது என் செருப்பான், நான் துட்டு கொடுத்து வாங்கின செருப்பான் பாரு. ஆமா இல்லையா?
கலர் மாற்றி மாற்றி போட்டுருவோம். எல்லாம் ஒரே கருப்பு கலரே போட்டு வச்சுக்கோ, மாற்றி போட்டுருவோம். ஒன்று கருப்பு வாங்கினா ஒன்று சிவப்பு வாங்க, சிவப்பு வாங்கினா ஒரு புளு ஒன்று வாங்க, புளு பட்டை இல்லையா. ஒரு செருப்பு பார்த்தோம் டக்குனு பிடிச்சி போயிடலாம். போட்டால் எல்லாம் கருப்பு செருப்பே போட்டுன்னு வருது, எல்லாம் சகப்பு செருப்பே போட்டுன்னு வரும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. இதில் இச்சை அடகு இருக்கணுமா? ஆமாம், எல்லாத்துலையும் இச்சை அடகு இருக்கணும். அல்லேலூயா. மெசேஜுக்கு வரல, டைம் ஆயிடுச்சு. ஆனால் சோத்திரம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயித்தார். அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இல்லையா, கவனிங்க, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இல்லையா, வாலிப வயசுங்க, வாலிப வயசு இல்லையா. ஏன் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாட்கள் பிசாசு ஓடி வந்தான். முடிக்கும் போதே வந்துட்டான் பாருங்க. இயேசு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை மூணுத்தையும் அங்க முறியடிக்கிறார் பாருங்க. பிசாசு வருகிறான். இயேசுவே, நீ 40 நாள் உபவாசம் இருக்கிறீர், உனக்கு இப்போ பசி வந்துச்சுமே. ஆமா, இந்த கல்லுலாம் என்ன பண்ணு, அப்பமாக்கிடும். அது என்னது? மாம்ச இச்சை இல்லையா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்று எழுதி இருக்குது. அவரை கொண்டு போய் கோயில் மரத்தை நிறுத்திட்டான். இயேசுவே, இப்படி என்ன பண்ணு, குதி, உன்னை தூதர்கள் காப்பாங்க. ஏய், யாராண்ட நீ சவால் விடுற, குதிக்கிறப்பான்னு குச்சாரா இயேசுநாதரே. உன் தேவனாய் கர்த்தரை பறிச்சு பார்க்காதப்பாயா, அது பெருமை. மூணாவது, கொண்டு போய் பெரிய மலமை நிறுத்திட்டான் இல்லையா. சவரத்தை காட்டுறான், வயிறத்தை காட்டுறான் இல்லையா, நிலத்தை காட்டுறான், வீடுகளை காட்டுறான். என் காலில் விழுந்துரு, நான் உனக்கு தரேன். அப்பாலே போ சாத்தானே. ஆமா, உனக்கு இந்த மூணுத்தையும் காட்டுவான். 3G, கேர்ள், கோல்ட், க்ளோரி. 3G மனசுல வச்சுக்கோ. 3G ஒன்னு கேர்ள், ரெண்டாவது G கோல்டு, மூணாவது G க்ளோரி. ஆமா, ஹல்லேலூயா. பிள்ளைகளே, சாக்கத்தையா இருங்கள். நம்ம ஆண்டவர் இயேசு ஜெயித்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சத்துரு அவர் ஒன்றும் பண்ண முடியல, என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம், முடியல. ஏன்னா அவர் கிருபையா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெண், ஒரு வாலி பெண் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தை கண்ணீரால கழுவி இல்லையா, தலைமுடியால் துடைக்கிறா. அப்படியே ஜடமா நிற்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, அந்த அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ அவ ஏற்கனவே 5 புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவ. அப்ப இவ கொஞ்சம் இச்சை அடக்கம் இல்ல ஆள் நினைக்கிறேன். ஏமா கவனி, ஒரு புருஷன் ஒரு மனைவி தான். ஆமா ஆமா, அதுக்கு மேல போக கூடாது, தப்பு. உடைய ஆவி ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஆமா, தவறுக்கு இடம் கொடுக்க கூடாது. சகோதரா, உன் மனைவியை தவிர வேற ஒருத்தருக்கும் நீ சொந்தம் கிடையாது. ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா பிற பொருளை இச்சாதிருப்பாய், பிற மனைவி இச்சாதிருப்பாயே, பிறனுடைய புருஷனை இச்சாதிருப்பாயாக, பிறருடைய ஆட்டு மாட்டை இச்சாதிருப்பாயாக. ஆண்டவர் அந்த பிரமாணத்தை, இயேசுவை எழுதி கொடுத்த பிரமாணம், ஆண்டு எழுதி கொடுத்த பிரமாணம், 10 கட்டளை இதெல்லாம் வருகிறது. இச்சை 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 இச்சை, லஸ்ட், இச்சை இச்சை இச்சை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் உபவாசம் போட முடிஞ்சோம். உபவாசம் போட்டு அதை மேற்கொள்ளுங்க. கவனிங்க, ஏன் உபவாசம் இருக்கு சொல்ல தெரியுமா? கவனிக்கணும், கவனிங்க. உபவாசம் பண்ணாத இருக்கிற சூழ்நிலை நம்முடைய மாம்சமும் ஆவியும் ஈக்குவலாகவே இருக்கும். கவனிங்க இல்லையா, மாம்ச இச்சைகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கும், பாவ இச்சைகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். ஏன்னா மாம்சமும் ஆவியும் ஒன்னாவே இருக்கும். நீங்க உபவாசம் போடும்போது பாருங்க, ஆட்டோமேட்டிக் மாம்சம் என்ன பண்ணும், டவுன் வந்துடும். இப்போ 2 நாய் வளர்க்குறீங்க, ஒரு நாய்க்கு நல்லா சோறு போடுறீங்க, ஒரு நாளைக்கு சோறே போடுனா நாய் 4 நாள் ஆயிடும், நடக்க நாதி இல்லாமல் செத்துரும். அது
அதே மாதிரி தான் இல்லையா? ஆமா, ஆவி எங்கேயும் அங்கே ஸ்டாண்டர்டா இருப்பாரு. இந்த மாம்சம் என்ன பண்ணுங்க, மேலே கீழே போய் வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? ஆமா, 2 கட்டு பிரியாணி 2 தலப்பா கட்டு பண்ண வச்சுங்க, சைந்து போய் நிற்பாரு. தேவ சத்தமே கேட்காது. ஓ இங்க நிக்கிறியா, சரி சரி உனக்கு நான் வழிகாட்ட சொல்லிடுறேன். ஒரு நாள் பட்டி போடுங்க, சைன்னு இறங்குவார் பாருங்க. எந்த ஆசையும் வராது. ஆமென். ஒன்லி பரலோக ஆசை தான் ஒன்று வரும். ஏன்? அதான் இயேசு கற்றுக் கொடுத்தார். உபவாசம் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசம் பண்ணுங்க. வாலிய பிள்ளைகள் 2 வேளையாவது 2 நாளாவது உபவாசம் பண்ணுங்க இல்லையா? உங்களுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளை அழிங்க, ஜெயமா வாழுங்க. வேதம் வாசிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. பாருங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். ஒரே காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இச்சை அடக்கமா இருக்கிற மக்களை தேவன் பிரியமா இருப்பாரா? அதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, சரி, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். கவனிங்கள். எஸ் எஸ். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி கண்ணி போடுது, பிசாசு வருது. யார் ஊழியம் வருது பாருங்க. இப்ப அவன் எஜமான் பண்ணிட்டான், பொண்டாட்டியும் சேர்த்து ஒப்பு கொடுத்துட்டான். அது வசனம் 6ஆம் வசனம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் சேர்த்து பொண்டாட்டி சேர்த்துட்டான். எப்பா என் பொண்டாட்டி நீதான் பார்த்துக்கணும், தோத்துறோம். பொண்டாட்டியும் சேர்த்து கொடுத்துட்டான், ஒப்பு வச்சுட்டான். எப்பா நீ பார்த்துக்குப்பான்னு. யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். ஒன்னும் விசாரிக்கல. யோசேப்பு அழகான ரூபமும், யோசேப்பு தம்பி தங்கச்சி கவனி, யோசேப்பு அழகான ரூபம். அப்படி சொல்லு, எப்படி அழகான ரூபம், அம்சமான ஆளு. எப்படி அம்சமா இருப்பான். நம்ம ஆளு இங்க கொஞ்சம் தாடி, இங்க கொஞ்சம் தாடி, உன்னை பார்த்தா அம்சமா இருக்குது, பேய் மாதிரி இருக்குதுடா. என்ன மாதிரி அம்சமா இருக்கணும், தாடி சேவெல்லாம் பண்ணிட்டு இல்லையா, மீசை மட்டும் கருப்படிச்சின்னு அப்படி அம்சமா இருக்கணும். ஆமா, இங்க கொஞ்சம் தாடி அவளுக்கு பிடிக்குமா, இங்க கொஞ்சம் தாடி, இங்க கொஞ்சம் தாடி, இங்க கொஞ்சம் தாடி, இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு. கர்த்தர் ஒன்று வெட்டாம இருக்குது. நம் தேவனுடைய பிள்ளைகள், அவன் அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சௌந்தரிய முகம் பார்த்தாவே பிறந்தா இப்படி பிறக்கணும்பா. 100 பொண்ணு பின்னாடி நிக்க, அவன் பின்னாடி பாருங்க. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அழகான முகம் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். முகத்துக்கு 2 சொல்றாரு, அழகான முகம் சௌந்தரியம் உள்ள முகம். பார்த்தா அப்படி சொக்கி போடுற மாதிரி. கவனிங்க, கர்த்தர் அழகா படிச்சிருக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம். சௌந்தரியம் படிச்சிருக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை பயன்படுத்தி தவறு செஞ்சிடாத. ஆமென். நான் உன்னை சொக்க வைக்கிறேன் பாரு, நான் உன்னை சொக்க வைக்கிறேன் பாரு. நோ 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 நோ. நேற்று தான் வாசிச்சேன். 1 ராஜாக்கள் 11:1 எடுத்து பாருங்க. 1 ராஜாக்கள் 11. சாலமோன் குட்டி சேர போனது காரணம் ஃபாரின் உமன்ஸ் போடுது ஆங்கிலத்தில். ஃபாரின் உமன்ஸ் 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் ஃபாரின் உமன்ஸ், ஃபாரின் உமன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஃபாரின் உமன்ஸ் பார்வோன் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரையும், இது ஃபாரினர்ஸ், மோவாபியர், அம்மோனியரும் ஏதோமியரும் ரெகாபியரும் சீலோவியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். என்ன வச்சான்? ஆசை வைத்தான். வைக்கலாமா? அவ கீழே வாசிமா.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் எப்பவுமே சொல்லினே இருப்பார், எப்பா தம்பி பி கேர்ஃபுல், நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கு, அபாயம் அபாயம் அபாயம். இந்த பாசிட்டிவ் வேலை வெட்டி கிடையாது இல்லையா, எப்ப பாரு அபாயம் இருக்குது அபாயம் இருக்குதுன்னு. அப்புறம் தான் சொல்லு, ஐயோ போதகத்தை நான் வெறுத்துட்டேனே, என் போதக சொல்லி நான் கேட்கலையே, சபைக்கும் சங்கத்துக்கும் தூரமானேன்னு சொல்லி உன் சரீரமும் மாமிசமும் உருவழியும் போதுதான் சொல்லுவேன், ஐயோ போதகத்தை வெறுத்துட்டேன். இப்போ நீ ஃபீல் பண்ணி நோ யூஸ். நீ ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக உனக்கு முன்னாடி சொல்ற ஆண்டவர். ஆண்டு சொன்ன ஏற்கனவே சாமி சொல்லிட்டேப்பா, இந்த மாதிரி ஃபாரின் உமன்ஸ் நமக்கு வேண்டாப்பா, நீ அவாய்ட் பண்ணுன்னு சொன்னாரு. அவர் ஆசை வச்சாரு. நான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், ஒரு கன்னிகையின் மேல் நான் நோக்கமா இருப்பது எப்படி? எப்பா தம்பி தங்கச்சியம்மா, நம்ம கண்ணோடு என்ன பண்ணிருக்கோம்? உடன்படிக்கை ஞானசாரம் பண்ணிட்டுமா முக்கியதான் ஒன்று போடலாம். இந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கியா? அடுத்தவன் பொண்டாட்டியோ அடுத்த புருஷனையோ அடுத்த வீட்டு பொண்ணையோ அடுத்த வீட்டு பையனையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அப்ப யாரை பார்க்கணும் பாஸ்டர்? அவரை பாருடா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் பாரு, கல்யாணம் ஆன வரைக்கும் உன் பொண்டாட்டி பாரு, உன் புருஷனை பாரு. போர் அடிக்குது பாஸ்டர், வேற வழி இல்லை, தலையத்தை அப்படி போக வேண்டியதான். இல்ல அவங்களே இஷ்டப்பட்டு வராங்க, கொண்டுட்டு வர ஆண்டு உனக்கு கத்தி தான் அடுத்தது உனக்கு. இல்லை பாஸ்டர், வேலை செய்கிற இடத்துல ஒரு விடோ பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். தங்கச்சியா ஏற்றுக்கோ, அக்காவா ஏற்றுக்கோ, உடன்பிறவாத சகோதரி ஏற்றுக்கோ, பொண்டாட்டியா மட்டும் ஏற்றுக்காதப்பா. உனக்கு ஏற்கனவே வீட்டில் உனக்கா ஒருத்தி காத்து இருக்கிறா. ஆமாம் ஆமாம், சால்மன் மட்டும் 1000 பொண்டாட்டி. நீ ராஜாவா? சால்மன் ராஜாவா நீ? அது அவனுக்கு கொடுத்த கிருபை அவன் வச்சுனா. நமக்கு கிருபை அப்படி கிடையாது, நம்ம கிருபை அப்படி இல்லை இல்லையா? ஆமாம், எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மூஞ்சி தான் பார்க்கணும், இதே ஆளை தான் பார்க்கணும். ஆமாம், இல்லை கருப்பாக இருக்குது, பல்லு இல்லாமல் இருக்குது, பல்லு விழுந்து போச்சு இல்லையா, போர் அடிக்குது, உன் தலையெழுத்து அவ்வளோதான் தோத்துறோம். ஆமே, ஏன் சால்மோன் ராஜா வழி வழிக்கு போயிட்டானா, அந்த ஸ்திரீகள் அவனை தவறான வழிக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்மளாம் ஏன் நிற்கலாம், மணி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம், இச்சை அடக்கத்தை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த வாரம் எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு நீ தேவன் முன்பாய் போய் நிற்க நீ பாத்திரவானா. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் பைபிள் சொல்லுது, அவன் என் ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டு என் கடிந்து கொடுதலை என்ன பண்ணல, விரும்பல. ஆகையால் இல்லையா, ஆபத்து சூறாவளி வரும்போது நானும் அவங்கள பார்த்து ஆகடியம் பண்ணுவேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம நேசிக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அழகான சௌந்தரியம் உள்ளவன் இல்லையா, கிருபை பெற்றவன், எல்லாமே பெற்றவன், தரிசனம் பெற்றவன், எல்லாம் பெற்றவன் இல்லையா. இந்த போத்திபார் எல்லா பொறுப்பையும் பொண்டாட்டியும் சேர்த்து அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு கண்ணி வருகிறது. அந்த போத்திபாரின் மனைவி அவன் என்ன பண்றான், டிஸ்டர்ப் பண்றான், கண் போட்டான். ஏன்னா அழகான ரோபம், சௌந்தரியமான பேசு இல்லையா, வீட்டோட வீட்டாவா இருக்கிறான் இல்லையா. சொல்றான், நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே இல்லை. நான் இவ்வளவு பெரிய தீங்குக்கு உடன்பட்டு என் தெய்வத்தை நான் எப்படி துக்கப்படுத்த முடியும்? வருஷத்தை விட்டுட்டு ஓட்டான். அது நிமித்தம் அவன் ஜெயில 13 வருஷம் இருந்தான். எத்தனை வருஷம்? செய்யாத குற்றத்துக்காக 13 ஆண்டுகள் அவன் ஜெயில் வனவாசம். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட இவளால தான் நான் ஜெயிலுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லை. அது கர்த்தர் பார்த்துக்கினே இருந்தாரு. ஐயா, நீ கர்த்தருக்கு முன்பாக இல்லையா, உன்னுடைய வாலிபமோ அல்லது திருமணம் ஆயிடுச்சோ எப்படியோ உன்னுடைய வாழ்க்கையை நீ இச்சை அடக்கத்தோடு காத்துக்கொள்வாயானால், யார் உன்னை பார்க்கறாங்களோ இல்லையோ, ராஜா பார்க்கல, போத்திபார் பார்க்கல
இல்லையா? போத்திபார் வந்து தன் பொன்னாடி சொன்னா கேட்டான் தவிர உண்மை நேர்மை எதிர்பார்க்கல. இவனும் தன்னுடைய நேர்மையை, எப்பா நான் ஒன்றும் பண்ணலைங்க, உன் ஒய்ஃப் தான் வந்து என் மேலே கண்டு போட்டு சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு இவனும் வாய் திறக்கலை. ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து கொள்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா, ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான், ஆனா எந்த அரண்மனையிலிருந்து அவன் விரட்டி அடிக்கப்பட்டானோ அதே அரண்மனைக்கு அதிகாரியா மாறினான். காரணம் என்ன? இச்சை அடக்கம் உள்ளவர்களை யாரானாலும் சரி தேவன் அவர்களை இந்த உலகத்தில் உயர்த்திடுவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தினுடைய ஆண்டவர். ஆமா, இந்த வயசுல இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் இச்சை அடக்கமா, தன்னடக்கமா, செல்ஃப் கண்ட்ரோலா இல்லையா? இல்லையா? ஆமா, ஐயோ வாடுறால. சரி, இவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ணோம், ஃபியூச்சரை உண்டாக்கணும் இல்லையா? யாரும் ஃபியூச்சர் கொடுத்து கவலைப்படுறாங்க இல்லையோ, என் தெய்வம் உன்னை கொடுத்து கவலைப்படுவார். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் ஏற்படுத்துவார். ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமா, அது விட்டுட்டு சின்ன வயசுல ஆடாத ஆட்டத்தை ஆடிட்டு இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பின்னாடி பார்த்தா உனக்கு அத்தனை வருஷம் உனக்கு கஷ்டம்தான். ஏன்னா மனுஷன் என்ன விதைச்சானு அறுத்துருவான். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல் இது ஒரு கனி. கனி எல்லாரும் கேட்கணும், அப்பா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு வேணும்ப்பா. தானியேல் இல்லையா? தானியேல் வாலிபன், கவனிங்க, அவனையும் 17 வருஷம் தான் அந்த தேசம் பிடிச்சிட்டு போனாங்களாம். 82 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அந்த இளமையில் சொல்லிட்டான், ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணான். எங்க தீர்மானம் பண்ணோம்? ஆமே. அநியாயம் செய்யறவங்க அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவங்க அசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ள நீங்க இன்னும் பரிசுத்தமாயிடுங்க இல்லையா? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் செய்த கிரிக்கு தக்க பலன் என் கூடவே வருகிறது. கைத்தட்டு. உலகம் ஒண்ணு ஆயிரம் சொல்லலாம், ஒண்ணு இல்லாம ஓடுறா, ஒண்ணு இல்லாம அந்த வீட்டுக்கு போறா, ஒண்ணு இல்லாம அவங்க போறா. சரி, என் தெய்வம் அறிவார். ஆமா, கர்த்தருக்கு முன்பாக நீ நில்லு. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும் இல்லையா? பைபிள் சொல்றது அவங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை பைபிள் சொல்றது. கர்த்தருக்கு பயந்த மக்களுக்கும் பயப்படாத மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும். கரங்களை உயர்த்தி அப்பா கிருபை தாங்க. எல்லாரும் தம்பி தங்கச்சி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவோ அல்லது உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுக்காகவோ இல்லப்பா. உன்னுடைய காலங்கள் எல்லாம் தெய்வத்தின் கையில் இருக்குது. நீ இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அது தேவனுக்கும் உனக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். எந்த பாவம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவெல்லாம் பினிஷ்டு. ஆனா காலமெல்லாம் உனக்கு அது உபத்திரவம். எந்த பாவம் தான் சரி, 5 நிமிஷமா 10 நிமிஷம் தான் அதோட சுகம் இருக்கும். பிறகு வாழ்நாள் முழுவதுமாய் உன் மனசாட்சியை உன்னை சாகச்சிடும். நீ நிறைய பேரை பிசாசு இதுதான் தள்ளி விட்டுறான். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏன்னா பேசுவது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கார். எல்லாருக்கும் அந்த தேவ கிருபை அவசியம். என்னை யாரும் அசிங்கமே சொல்லாத, தட்டிட்டு போயினே இருப்பான். சிம்சோன்லாம் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வயிற்றில் இருக்கும் போதே பேரிடப்பட்டவன். அவன்லாம் தூக்கி ஏற்ற சாப்பிட்டாவன். அவனுக்குள்ள ஒரு விபச்சாரத்தின் ஆவி புகுந்து இல்லையா? அவன் சிந்தனை, அவன் நசரேயை விரதம் கொண்டவன். ஆனா பிசாசு அவனை தட்டிட்டான். அம்னோம் அவனை தட்டினான். சாலமோன் பிசாசு தட்டிட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்காய் வந்தார். உன் பலவீனம் இயேசுக்கு தெரியும். தம்பி தங்கச்சி,
இந்த வாலிப நாட்களிலே அதை மேற்கொள்ள நீ படுகிற கஷ்டங்களை, துன்பங்களை என் ஆண்டவர் இயேசு அறிவார். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும். அப்பாவோட கிருபைகள், அப்பா என் வாலிப நாட்கள்ல உன் பிரியமா நான் இருக்கணும், உனக்கு உண்மையா இருக்கணும். அப்பா கர்த்தாவே, என் காலங்களும் கருத்துல இருக்குது ஆண்டவரே. ஆமா, கர்த்தருக்கு பயந்து ஐயா தீமை விட்டு விலகி ஓட எனக்கு கிருபை தாரும் அப்பா. உதவி செய்ய தம்பி, தங்கச்சி, சகோதர, சகோதரி எல்லாம் கேளுங்க. எல்லாம் கை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, உம்மருளா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே. கேளுங்க, கிருபை பலனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. பலன் தார கை உயர்த்தி தம்பி, தங்கச்சி, உண்மையா பலன் தாருமே. என்னை நடத்துங்கப்பா. கேளுங்க, வாய் தருது உண்மையா என்னை நடத்திடுவே. எலியாவை போ வனாந்திரத்தில் கலைந்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருமே. கை உயர்த்தி, எல்லாரும் கை உயர்த்தி கிருபை கேளுங்க. பலன் தாருமே. ஓரா பாபா பாபா லாமா சங்கு ரதுனா மங்கா பாலாபா. பலத்தா எல்லை நடத்திடுவே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திட மனம் அழித்திடுமே. பலன் தாருமே. எல்லாம் வாய் தரது கேட்க. பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன் ஆண்டவரே. அடிக்கடி உண்மையை ஒத்துக்கோ. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாரு. எல்லாம் கேளுங்க. அடிக்கடி தவறி போயிடுறோம் அப்பா. பரிசுத்தமா வாழணும் யோசிக்கிறேன், உண்மையா வாழணும் யோசிக்கிறேன், ஆனா தவறிடுறோம். எனக்கு திட மனசு கொடுங்க, பலன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஐயா, வாழ முடியும் என்பதை வேதத்துல அநேக மக்களை கொண்டு சொல்லி இருக்கிறீர்கள். யோசேப்பு ஒரு வாலிபன், தானியேல் ஒரு வாலிபன், ரெபெக்காள் ஒரு வாலிப பெண், மரியாள் ஒரு வாலிப பெண். இவங்கெல்லாம் இச்சை அடக்கமாய் வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் போது நாங்க மட்டும் ஏன் வாழக்கூடாது? ஆமென். ஈசாக்கு ஒரு திருமணம் ஆன ஒரு மகன். ஹல்லேலூயா. நம்ம முன்னாக ஆண்டவர் இன்னும் நிறைய சாட்சி வைத்திருக்கிறார். இடறி போன ஆளை பார்க்காத, நிக்கிற ஆளை பாரு. வைராக்கியமாய் தேவனுக்காய் நின்று ஜெயித்த ஆளை பாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, தீமோத்தேயுவை பாருங்க. ஹல்லேலூயா. கேளுங்கப்பா. எல்லாரும் ரெண்டு பேரும் கை உயர்த்தி, ரெண்டு கரம் உயர்த்தி. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே.
இடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. கை உயர்த்தி பெலத்தாருமே பெலத்தாருமே பெலத்தா என்னை நடத்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் தேவனுடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.